இப்ப அம்மா அப்பாவை இருக்கிற ஒவ்வொரு தம்பிக்கும் தங்கச்சிங்க சொல்றேன், உனக்கு இப்ப அவங்களுடைய அன்பு புரியாதுப்பா. ஆனா ஒரு நாள் நீ அம்மா அப்பா ஆகும்போதுதான் உங்க அம்மா அப்பாவுடைய அன்பு என்னன்னு உனக்கு அப்பதாண்டா புரியும். அப்பதாண்டா புரியும். ஆனா ஒண்ணு, நீ அம்மா அப்பாவுடைய அன்பை உண்மைன்னு தெரியற அன்னைக்கு உங்க அம்மா அப்பா கூனி குறுகி போய், அதான் சில ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, அப்பாவுடைய பாக்கெட்ல பணத்தை எடுக்கிற பிள்ளைக்கு இருக்கிற அதிகாரம் பிள்ளையுடைய பாக்கெட்ல அப்பாவுக்கு பணத்தை எடுக்கும்போது இருக்கிறது இல்லையா? ஹலோ ஹலோ, அப்பாவுடைய பாக்கெட்டுக்குள்ள பணத்தை எடுக்கிற உரிமை பிள்ளையுடைய பாக்கெட்ல அப்பா எடுக்கிறதுக்கு அந்த உரிமை இருக்காதா? நான் கேட்கிறேன், எப்பதான் அன்பை புரிஞ்சுக்குவீங்க? எப்பதான் அன்பை புரிஞ்சுக்குவீங்க? எப்பதான் புரிஞ்சுக்குவீங்க? எப்பதான் புரிஞ்சுக்க முடியும்? உங்க வாழ்க்கையில இழந்துடாதீங்க, இழந்துடாதீங்க. ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இந்த ஜபத்துல எத்தனை வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு ரொம்ப அன்பா கேட்கிறேன், ஒரு நாள் உங்க அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க மட்டும் வச்சிடாதப்பா. இன்னைக்கு வந்த யாரோ ஒருத்தருக்காக, இன்னைக்கு வந்த யாரோ ஒரு பொண்ணுக்காக, ஒரு பையனுக்காக அம்மா அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசுற பிள்ளைங்களை இன்னைக்கும் நான் பாத்துக்கிறேன். கேட்டா எங்க அம்மா அப்பா என் உயர்வுல சந்தோஷப்படலைன்றாங்க. எந்த அம்மா அப்பாங்க பிள்ளைகளுடைய அன்புல பிள்ளைகளுடைய உயர்வுல சந்தோஷப்படாத அம்மா அப்பா இருப்பாங்களா? இருப்பாங்களா? நீ காதலிக்கும் போது, நீ நேசிக்கும் போது உங்க அம்மா அப்பா இந்த பையனை காதலிக்க வேணாம், இந்த பொண்ணை காதலிக்க வேணாம்னு சொல்றதுக்கு காரணம், நீ உனக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் இல்ல, நீ பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்ன்றதுக்காக அல்ல. எப்பா உனக்கு இன்னும் தகுதியான மாப்பிள்ளைய, இன்னும் தகுதியான பொண்ணை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற, நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசையில மட்டும்தான் அப்படி சொல்றாங்களே தவிர நீ கெட்டு போன்றதுக்காக அல்ல. நல்லவனுக்கு நல்ல ஒரு மனுஷனை விட்டுட்டு கெட்ட ஒருத்தனுடைய கையில உன்னை பிடிச்சு கட்டி கொடுத்துட்டு நீ கஷ்டப்படுறத பார்க்கணுன்றதுக்காக அல்ல. நீ காலம் முழுதும் கண்ணீர் வடிக்க கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அவ்வளவு தலையால அடிச்சுக்கிறாங்களே தவிர நீ கெட்டு போகணுன்றதுக்காக இல்லை. ஆனா உங்க நிறைய பேருக்கு எந்த அன்பு தான் பிடிக்கும் அப்படின்னா, அதான் மெட்டீரியல். நிறைய பேருக்கு பணம் இருக்கிறவங்கள பிடிக்கும், உண்மையான அன்பு செலுத்துறவங்கள பிடிக்காது. இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன், தோல் வெள்ள பார்த்து முக அழகா பார்த்து அன்பு செலுத்துகிற எந்த அன்பும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீடிக்கவே நீடிக்காது, நீடிக்கவே நீடிக்காது. இந்த உலகத்துல அன்பு செலுத்துறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க பிரதர், சிஸ்டர். உண்மையான அன்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு சிஸ்டர், கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற அத்தனையும் டூப்ளிகேட் அன்பு தான், ஃபேக் தான். ஆனா யாரோ ஒருத்தர் ஆண்டவர் உங்களை நேசிக்கிற மாதிரி கொண்டு கொடுக்கும் போது டக்குன்னு உதாசீனப்படுத்திடாதீங்க, உதறி தள்ளிடாதீங்க. அவங்களை இழக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நேசிக்கிறதுக்கு கற்றுத்தாருங்கப்பா, எனக்கு அன்பு செலுத்துறதுக்கு எனக்கு கற்றுத்தாருங்கப்பா, எனக்கு கற்றுத்தாருங்கப்பா. எத்தனை நாள் தான் அன்பு இல்லாத மனிதர்களாகவே நீங்க வாழ்ந்துருவீங்க? ஹலோ.